தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர்ற மாதிரி பேசலாம் அடிபடுது. சிபிஐ வச்சு பாஜக தாவேக்காவை உங்க கூட்டணிக்கு கூட்டிட்டு வரதாவும் சொல்றாங்க, நெருக்கடி கொடுக்கறதா சொல்றாங்க. எப்படி இந்த குற்றச்சாட்டை எப்படி பாருங்க? அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், என்னைய விட இந்த அவர்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லா விவரம் தெளிவாக சொல்லுவார். நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அமைத்து கொடுக்கிற வகுத்து கொடுக்கிற தேர்தல் வியூகங்களையும் வெற்றி கூட்டணியும் மக்களிடத்தில் எடுத்து சென்று அதை நாங்கள் மக்களிடத்திலே வாக்குகளாக பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அவருடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றிக்கு நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலை தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இந்த விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வுலாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு அம்மாவினுடைய ஆட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அமைந்தவுடன் அவங்களுக்கு வழங்கணும்னு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, தேர்தல் அறிக்கை. அதெல்லாம் நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு போகிற அந்த வேலை தான் எங்களுடைய முழு கவனம் இருக்கிறதே தவிர கூட்டணிக்கு வரக்கூடியவர்களை எப்படி தாயுள்ளத்தோடு வரவேற்பது என்பது இந்தியாவுக்கே இலக்கணம் படைத்த தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் யாரை வரவேற்கணும், யாரை சேர்த்துக்கணும், யாருக்கு அழைப்பு கொடுக்கணும், யார் அழைப்பு கொடுத்துருக்குறா, எல்லா விவரங்களும் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் யாதும் அறிவார், எல்லாம் அறிவார். அவருக்கு தெரியாத ஒன்றும் மற்றவர்களுக்கு தெரிய போவதில்லை. நிதிஷ்குமார் மாதிரியில எடப்பாடிய பொதுச் செயலாளரையே மாற்றுவாங்க அப்படின்னு முதல்வர் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு மேடைதோறும். அவருக்கு தேசிய அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வச்ச திமுக கூட்டணி வைத்த போது அவர்கள் திமுகவை பாரதிய ஜனதா கட்சி அபகரித்து விட்டதா? அவங்க தலைவரை அவங்க நியமிச்சாங்களா? அவங்க கூட்டணி இருக்கிற போது என்ன தர்மத்தை கடைபிடித்தார்களோ, கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தார்களோ, அதே கூட்டணி தர்மத்தை தான் எல்லா கட்சிகளோடு கூட்டணி வைக்கிற போது பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு என்ன, இது வெற்றி கூட்டணியாக, வலிமையுள்ள கூட்டணியாக இன்னைக்கு தேர்தல் களத்துல திமுகவினுடைய ஊழல் சாம்ராஜ்யத்தை, திமுகவுடைய ஃபெயிலியர் மாடல் அரசை, திமுகவுடைய கையாளாத தனத்தை, திமுகவுடைய முறைகேட்டை, திமுகவுடைய தோல்வியை, திமுகவுடைய 525 வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதத இன்னைக்கு களத்தில் தோல் உறுத்து காட்டுறது யாரு? நீங்க எல்லாம் மதுரைக்கு வந்திருந்தீங்க. பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு அமைச்சரும் மக்களுக்கு நன்மை செய்வதில் போட்டி போடுறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா இப்போ திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் எதுல போட்டி போடுறாங்க அப்படின்னு பாரத பிரதமர் அவர்கள் ஊழலுடைய விவரங்களை புள்ளி விவரமாக எடுத்து சொன்னது மக்களிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மத்திய அரசோடு இணைந்து மதுரை மாவட்ட மக்களுக்கு, தென் மாவட்ட மக்களுக்கு எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு பாரத பிரதமர் அவர்களை மேடையில் வைத்து கொண்டே சொன்னார்கள். அவை இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, கற்பனை கதை, அவதூறு கதைகள். இதெல்லாம் மக்களிடத்துல எந்த விதமான பலனையும் தராது, தாக்கத்தை ஏற்படுத்தும்.